Hi friends, welcome to Tamil Pharma Notes. So today topic என்னன்னு பார்த்தோம்னா flow of fluids. Flow of fluids அப்படின்றது என்னென்னா ஒரு ஃப்ளூயிட்ஸோட flow எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் flow of fluids அப்படின்றது. ஸோ அதோட ப்ராப்பர் டெஃபினேஷன் பார்த்தோம்னா flow of substance that do not permanently resist discharge அப்படின்றது தான் flow of fluidsோட டெஃபினேஷன். ஸோ ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸோட மெக்கானிசம் பார்த்தோம்னா ரெண்டு மெக்கானிசம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் மெக்கானிசம், இன்னொன்று வந்து டைனமிக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ ஸ்டாட்டிக் மெக்கானிசம் அப்படின்னா ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட், ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட் ஸ்டேஜில் இருந்து தான் அதுதான் வந்து ஸ்டாட்டிக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைனமிக் மெக்கானிசம்னா ஃப்ளூயிட் வந்து மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து டைனமிக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா மோனோமீட்டர். மோனோமீட்டர் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு எக்யூப்மெண்ட் சொல்லலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லலாம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதோட ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் அந்த லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகும். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய லிக்விடில் வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த மோனோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதோட டைப்ஸ் பார்த்தோம்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா சிம்பிள் மோனோமீட்டர், நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஷியல் மோனோமீட்டர் அண்ட் தென் ஸ்மால் மோனோமீட்டர் ஆர் இன்க்ளைன்டு மோனோமீட்டர் அப்படின்றாங்க. ஸோ சிம்பிள் மோனோமீட்டரில் 4 டைப் இருக்குது, டிஃபரன்ஷியல் மோனோமீட்டரில் 3 டைப்ஸ் இருக்குது, ஸ்மால் மோனோமீட்டர் ஆர் இன்க்ளைன்டு மோனோமீட்டர் அப்படிங்கிறது 3rd டைப். ஓகேவா? ஸோ இந்த மோனோமீட்டர் அப்படின்றது 2 பிரின்சிபலில் ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்து ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக் பிரின்சிபல், இன்னொன்று வந்து ஃப்ளூயிட் டைனமிக் பிரின்சிபல் அப்படின்னு 2 பிரின்சிபலில் ஆக்ட் ஆகுது. ஸோ ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக் பிரின்சிபல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஒரு ஃப்ளூயிட் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்போதும் அது வந்து எந்த பாயிண்டில் நம்ம வந்து அதோட ப்ரெஷர் எடுக்கும்போதும் அது வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ ஒரு பைப்லைனில் ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது, அது வந்து ஹரிசாண்டல், வெர்டிக்கல் இந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்லேயும் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து 3 பாயிண்ட்டாக நம்ம பிரித்து 3 பாயிண்ட்லேயும் நம்ம ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணும்போது 3 பாயிண்ட்லையுமே சேமாக தான் இருக்கும் ப்ரெஷர் அப்படின்றதான் வந்து ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்கோட பிரின்சிபல் அப்படின்றாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க ப்ரெஷர் இஸ் த சேம் அட் ஆல் த பாயிண்ட் இன் ஏ கிவன் ஹரிசாண்டல் லைன் இன் ஏ கண்டினியூஸ் ஃப்ளூயிட் அப்படின்றாங்க. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தோம்னா P = ρgh அப்படின்றது. Pங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா ப்ரெஷர், நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ப்ரெஷர் தான் P. ஸோ ரோன்றது பார்த்தோம்னா டென்சிட்டி, நம்ம ஒரு லிக்விட் ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் வந்து ரோ. ஸோ ஜீன்றது வந்து பார்த்தோன்னா கிராவிடேஷ்னல் ஆக்சிலரேஷன் அப்படின்ற கிராவிடேஷ்னல் ஆக்சிலரேஷனாக ஒரு புவியீர்ப்பு சக்தி தான் வந்து ஜி அப்படின்றது. ஹெச்ன்னு பார்த்தோன்னா ஹைட்டு, நம்ம ஒரு பைப்லைனில் வந்து நம்ம ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ பண்ணும்போது அதோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்றதான் வந்து ஹெச். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதோட ஃபைனல் ஃபார்முலாவில் பார்த்தோம்னா ΔP = ΔH ρg அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த டெல்டாங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இப்போ ப்ரெஷர் அப்படின்னா P2 P1 அப்படின்னு இருக்கும். ஏதோ ஒரு 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு. இப்போ ஹைட்லேயும் பார்த்தோம்னா டெல்டா ஹச் வந்துருக்கு. ஸோ ஹைட்டு வந்து ரெண்டு இருக்குது, H1 H2 அப்படின்னு 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல டெல்டா அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்கோட பிரின்சிபல் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிட் டைனமிக்கோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ஆர் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. நெக்ஸ்ட் வந்து பெர்னௌலிஸ் தியரம் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோ. அதோட மெக்கானிசம் வந்து இந்த ஃப்ளூயிட் டைனமிக் மெக்கானிசம் தான் அது பேஸ் பண்ணி பெர்னௌலிஸ் தியரம் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 3 மோனோமீட்டர் பார்த்தோமா, சிம்பிள் மோனோமீட்டர், டிஃபரன்ஷியல் மோனோமீட்டர், இன்க்ளைன்டு மோனோமீட்டர். 3 மோனோமீட்டரும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதோட டெரிவேஷன் எப்படி வருது, அதோட ஃபார்முலா எப்படி நம்ம டெரைவ் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் மோனோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ளூயிட் கண்டெய்னிங் பைப் ஷேப்டில் உள்ள ஃப்ளூயிட் கண்டெய்னிங் பைப்பில் வந்து ஒரு ப்ரெஷர் வந்து ஒரு பாயிண்டில் அந்த பாயிண்டில் எவ்வளோ ப்ரெஷர் வந்து இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்காக தான் சிம்பிள் மோனோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சிம்பிள் மோனோமீட்டர் வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோனோமீட்டர் அப்படின்றாங்க. ஸோ ஒரு ஷேப்டு டியூப், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும், இதுதான் அந்த ஷேப்டு டியூப்பு. இந்த ஷேப்டு உள்ள டியூப்பில் வந்து நம்ம லிக்விட் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நம்ம ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுறோமா. ஸோ நம்ம அந்த ஃபில் பண்ணக்கூடிய லிக்விட் வந்து எப்படி இருக்குன்னா 2 டைப்பாக இருக்கும். இம்மிசிபிளாக இருக்க போது லிக்விட். ஸோ 2 லிக்விடும் மிசிபிளாக இல்லாமல் இம்மிசிபிளாக இருக்க போது, லைக் வாட்டர் அண்ட் ஆயில் இப்படிங்கிற மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் லிக்விட் ஏ, லிக்விட் பி அப்படின்னு சொல்லிட்டு அதோட டென்சிட்டியை வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ சேம் ஃபார்முலா தான். ரோ யூனிட் வந்து kg/m³. பட் நம்ம டூ டென்சிட்டியில் நம்ம வாட்டர் வந்து லிக்விட் வந்து ஆட் பண்ணுறனால ஒரு இதை வந்து ஏனும் இன்னொரு இதை வந்து பீனும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த டெரிவேஷன் பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த ஷேப்டு டியூப் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து P1ங்கிறது ப்ரெஷர் 1, P2ங்கிறது ப்ரெஷர் 2. ஸோ எத்தனை பாயிண்ட்டில் நம்ம ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம்னா 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ப்ரெஷர் அட் பாயிண்ட் 1
பாயிண்ட் 1ல் அதோட ப்ரெஷர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா P1 அப்படின்றது. பாயிண்ட் 5ல் அதோட ப்ரெஷர் என்னன்னு பார்த்தோன்னா P2. இதுதான் வந்து அதோட ப்ரெஷர். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? பாயிண்ட் 1ம் பாயிண்ட் Pலையும் பாயிண்ட் 1 அண்ட் 5ல் வந்து P1 அண்ட் P2 அப்படிங்கிறதான் ப்ரெஷர். இதோட யூனிட் பார்த்தோம்னா பாஸ்கல். ஸோ இதை இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பாயிண்ட் 2 அண்ட் 3 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் 2 அண்ட் 3 வந்து சேம் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஹைட் வந்து சேம் ஹைட்டு. ஸோ ப்ரெஷர் அட் பாயிண்ட் 2 எதுவோ அதே தான் ப்ரெஷர் அட் பாயிண்ட் 3 அப்படின்றாங்க. ஸோ எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்னா ரெண்டும் சேம் தான். ஸோ 2 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 2 மட்டும் எடுத்துக்கும் போது இங்கேருந்து இது வரைக்குள்ளே தான் ப்ரெஷர் அட் பாயிண்ட் 2 அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆட் ஆகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? P1. ஸோ ஆட் ஆகிடுச்சா? ஸோ அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் உள்ள இந்த கேப் என்னென்னு பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க MR அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ என்ன வரும்? M+R அப்படின்னு வருமா? ஸோ இங்கே என்ன லிக்விட் ஆக்ட் ஆகுது? இந்த 1 and 2க்கு நடுவில் என்ன லிக்விட் ஆக்ட் ஆகுனா B. 3 குழு கிடச்சிச்சா? P1 M+R B. ஸோ P1 வந்து ப்ளஸ் அதான் போட்டிருக்காங்க. P1 ப்ளஸ் M+R இருக்கா? ஸோ M+R அங்கே என்ன லிக்விட் ஆக்ட் ஆகுது? ரோ பி லிக்விட் ஆக்ட் ஆகுதுனால அதோட கிராவிடேஷனல் ஆக்சலரேஷனால் G போட்டிருக்கோம். ஸோ புரியுதா? P1 ப்ளஸ் M+R ரோ பி G. P1 ப்ளஸ் M+R ரோ, அடுத்து இங்கே லிக்விட் வந்து பீனாப்பில் B, அடுத்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் G அப்படின்றது. ஸோ பாயிண்ட் 2 and 3ல் வந்து உங்களுக்கு எப்படி ப்ரெஷர் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்னு பார்க்கலாம். பாயிண்ட் 4. பாயிண்ட் 4ல் வந்து 2 விதமான ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. நம்பர் 1, 2 2 விதமான ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா பாயிண்ட் 2ன்றது இங்கே இருக்குது. ஸோ பாயிண்ட் 2 அப்படின்றது பாயிண்ட் 4 அப்படின்ற பாயிண்ட்டில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா ரெண்டு வகையான ஃபார்முலா வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா பாயிண்ட் 4ங்கிறது மேலேருந்து இவ்வளோ தூரம் வர்றதும் பாயிண்ட் 4 தான். ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா இங்கே என்னெல்லாம் ஆக்ட் ஆகுது? P2 ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன ஆக்ட் ஆகுது? M ஆக்ட் ஆகுது. அண்ட் தென் லிக்விட் என்னென்னு பார்த்தோன்னா B. ஸோ இதை வச்சு ஒரு ஃபார்முலா எழுதியிருப்பாங்க பாருங்கள். P2 ப்ளஸ் M ரோ B G ஆக்ட் ஆகிருக்குதா? இந்த ஃபார்முலா இங்கே இருக்குதா? P2 M ரோ B, அடுத்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் அங்கே வந்து G வந்துருக்குது. ஸோ இதனால் இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா P1 ப்ளஸ் M+R ரோ BG மைனஸ் R ரோ AGன்னு இருக்கா? ஸோ நம்ம 2 and 3ல் வந்து ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோமா? நல்லா பாருங்கள், நம்ம 2 and 3ல் ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். சேம் ஃபார்முலா தான் இங்கேயும் இருக்குதா? ஸோ சேம் ஃபார்முலா தான் இருந்திருக்கு. பாயிண்ட் 2 and 3ல் உள்ள சேம் ஃபார்முலாவோட இதை மட்டும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் 4 கிடைக்குது. எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இந்த இதில் உள்ள எல்லாமே இந்த சைடு பாயிண்ட் 2னா இது, பாயிண்ட் 3னா இது. ஓகேவா? இந்த இதிலிருந்து எதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு பாயிண்ட் 4 கிடைக்கும் அப்படின்றது பார்த்தோம்னா இதை மைனஸ் பண்ணால் பாயிண்ட் 4 கிடைக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் என்ன பார்த்தோம்? இவ்வளோ தான் பாயிண்ட் 4ஓட ஃபார்முலா வந்து இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். ஸோ பாயிண்ட் 2ஓட ஃபார்முலாலேருந்து இந்த போர்ஷனை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக என்ன கிடச்சிரும்? நம்மளுக்கு வந்து பாயிண்ட் 4ஓட இன்னொரு ஃபார்முலா கிடச்சிரும். ஸோ பார்க்கலாமா? இதோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். மைனஸ் என்ன வருது? மைனஸ் R. அடுத்து ரோ A வரணுமா? ஏன்னா ரோ A இங்கே லிக்விட் என்ன லிக்விட் இருக்குது? A. ஸோ ரோ A G, அதனால தான் மைனஸ் R ரோ A G அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன் எதுக்காக இது போட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் 4ஓட செகண்ட் ஃபார்முலா. ஸோ பாயிண்ட் 4ஓட செகண்ட் ஃபார்முலா இருக்குதா? ரெண்டு ஃபார்முலாமே ஈக்குவல் தான். 1 ஈக்குவல் தான், 2 ஈக்குவல் தான். ஸோ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபார்முலா எந்த டைரக்ஷன்லேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க? ஸோ ஒரு ஃபார்முலா வந்து இந்த டைரக்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க P1லேருந்து, இன்னொரு ஃபார்முலா P2லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் ரெண்டுமே. இது ஒரு ஃபார்முலாவை ஆக்ட் ஆகுது, இது ஒரு ஃபார்முலாவை ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபார்முலாவை ஆக்ட் ஆகிறனால ரெண்டுமே ஈக்குவல், 1 தட்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கிறோம். ரைட் பண்ணிட்டு இந்த B1 P2 அப்படின்றத மட்டும் நம்ம லெஃப்ட் சைடு வச்சுட்டு நம்ம இதெல்லாம் ரிமைனிங்ஸ் எல்லாமே ரைட் சைடு கொண்டு வர மாதிரி போய் டெரிவேட் பண்ணோம்னா லாஸ்ட்டு P1 மைனஸ் P2 இந்த சைடு இருக்குமா? இதுதான் நம்ம சொன்னோம். 2 பாயிண்ட் 1 2 2 பாயிண்ட் கிடைக்கும்போது டெல்டா நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோமா? ஸோ டெல்டா நம்ம மார்க் பண்ணிக்கிறனால ஸோ என்ன பண்ணுறாங்க? P1 P2 வந்து டெல்டா Pன்னு போட்டுக்கிறாங்க. லாஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா என்னது? R ரோ A மைனஸ் ரோ B G. இதுதான் வந்து ஃபைனல் ஃபார்முலா. ஸோ சிம்பிள் மோனோமீட்டர்னால் இதுதான். சிம்பிள் மோனோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு எது மூலமானா R வேல்யூ நம்ம மெஷர் பண்ணுறது மூலமாக ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றது இதோட யூசஸ். அண்ட் தென் பார்த்தோம்னா நார்மல் பாயிண்ட் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸோட மெஷரிங் எவ்வளோ லிக்விட்ஸ் வந்து ஃப்ளோ ஆயிருக்கு, அதோட ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது வந்து மெஷர் பண்ணுறதுக்காக சிம்பிள் மோனோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியல் மோனோமீட்டர். சேம் அஸ் த சிம்பிள் மோனோமீட்டர், பட் என்ன பண்ணுறாங்கன்னா
இதில் வந்து லோ ப்ரெஷர் ஒரு கம்மியான ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது கூட அதோட ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ சேம் 2 இமிசிபிள் லிக்விட்ஸ் கொடுக்குறோம், பட் 2 இமிசிபிள் லிக்விட்மே நியர்லி சேம் டென்சிட்டியாக இருக்கும் அப்படின்றாங்க டிஃப்ரென்ஷியல் மோனோமீட்டரில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுதான் வந்து அதே மாதிரி தான் யூ ஷேப் டியூப், பட் அங்கே எத்தனை பாயிண்ட் பார்த்தோம், டோட்டலாக 5 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இங்கே 7 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 7 பாயிண்ட்ஸ்லேயே எவ்வளோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ சேம் தான், சொன்ன மாதிரி தான். P1 அட் பாயிண்ட் 1ல் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்னா P1, பாயிண்ட் 7ல் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு பார்த்தோன்னா P2. இதுதான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. ப்ரெஷர் அட் பாயிண்ட் 1 வந்து P1, ப்ரெஷர் அட் பாயிண்ட் 7 வந்து P2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அப்போ என்னவாக இருக்கும், பாயிண்ட் 1ஓட ப்ரெஷர் பார்த்தாச்சு P1, பாயிண்ட் 7ஓடது கூட பார்த்தாச்சு. ஸோ இப்போ பாயிண்ட் 2ஓட ப்ரெஷர் பார்த்தோம்னா இதுதான் பார்ப்போமா, பாயிண்ட் 2ஓட ப்ரெஷர். ஸோ என்னவாக இருக்கும் நீங்களே சொல்லிடலாம். P1 நம்ம ஆக்ட் ஆகும். ஸோ P1 ஆக்ட் ஆகும். வேறு என்ன ஆக்ட் ஆகும், இந்த போர்ஷனோட இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும் A. ஸோ A இருக்குது. அண்ட் தென் ஃப்ளூயிட் என்ன இருக்குது B. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தா புரியும். P1 + A ரோ B G வந்திருக்கா, A வந்துருக்குது, ரோ B வந்துருக்குது, G வந்திருக்கா, அவ்வளோதான் பாயிண்ட் 2. இப்போ இதே மாதிரி தான் பாயிண்ட் 3ன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பாயிண்ட் 3யும் 4ம் இங்கே சேம். அங்கே எப்படி 2 and 3 சேமாக இருந்துச்சோ அது மாதிரி இங்கே வந்து பாயிண்ட் 3 and 4 வந்து சேம் அப்படின்றாங்க. ஸோ பாயிண்ட் 3 and 4 சேம்ன்றப்ப எவ்வளோ வரும், இந்த ஆல்ரெடி பாயிண்ட் 2க்கு என்ன ஆட் பண்ணோமோ அதோட ப்ளஸ் இந்த போர்ஷனை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த போர்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா ஒன்று B இருக்குது. அந்த B எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தோன்னா D + Rக்கு ஈக்குவல். அண்ட் தென் ஃப்ளூயிட் என்ன இருக்குது அப்படின்னா A. ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, A ரோ BG + B ரோ AG. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன்னு வரும்போது ஃப்ளூயிட் B ஃபஸ்ட்டு ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணாமல் மொத்த போர்ஷனாக கொடுத்துருக்காங்க B அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் B போட்டிருக்காங்களா, B. அங்கே உள்ள லிக்விட் வந்து ரோ AG அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பாயிண்ட் 3 and 4ஓட கேல்குலேஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து 0.5, 6, 7 இந்த மாதிரி நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இப்போது 0.7 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாமே ஆட் பண்ணுறோம். போன போர்ஷன் மாதிரி மேலேருந்து கீழே வராமல் இந்த மாதிரி இந்த டைரெக்ஷனில் வராமல் இந்த சைட்லேருந்து எல்லாமே ஆட் பண்ணி இங்கே கொண்டு வர்றது தான் வந்து ரோ 0.7ஓட ஃபுல் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு டைரெக்ஷனில் வரும்போது எல்லாமே அடிஷனாக இருக்கும் பாருங்கள், நெக்ஸ்ட் டைரெக்ஷன் வரும்போது மைனஸ் ஆகிடும். அதுதான் இது. ஃபஸ்ட்டு ஒரு டைரெக்ஷனில் வரும்போது அது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸில் இருக்கும். இது ப்ளஸ் 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 இது வரைக்கும் ப்ளஸில் இருக்கும். இந்த டைரெக்ஷன் போகும்போது அது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸில் மாறிடும். மைனஸ் மைனஸ். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தோம் அப்படின்னா 1 and 2 ரெண்டுமே 1 and 2 ரெண்டுமே ஈக்குவல். லாஸ்ட்டு ஃபார்முலா நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த டைரெக்ஷனில் போகும்போது ஒரு ஃபார்முலா வரும், தட்ஸ் ஈக்குவல் டு P2. லாஸ்ட்டு 7ஓட இன்னொரு இது என்னென்னா P2, அதுவும் வந்து தட்ஸ் ஈக்குவல் டு அப்படின்றனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டே ஈக்குவல் பண்ணுறோம். 1 = 2. அதான் இங்கே கொடுத்துருக்காங்களா, P2 தட்ஸ் ஈக்குவல் டு ஹோல் ஃபார்முலா எழுதியிருக்காங்களா. ஆஸ் யூஷுவல் P1 P2 வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு மித்த எல்லாமே இப்படி கொண்டு வந்து லாஸ்ட்டு டெரிவேஷன் வரும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா R ரோ C - ரோ A G அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருது. இந்த டெரிவேஷன்ஸ்லாம் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். நெக்ஸ்ட் இன்க்ளைன்டு மோனோமீட்டர். இன்க்ளைன்டு மோனோமீட்டரும் டிஃப்ரென்ஷியல் மோனோமீட்டர் மாதிரி லோ ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்மளால் மெஷர் பண்ண முடியும். பட் எப்படின்னா அக்யூரேட் மெயின் ஹிண்ட் வேர்டு அப்படின்னு பார்த்தோம்னா அக்யூரேட் மெஷர்மெண்ட் கிடைக்கும். அது வெறும் லிக்விட் ஃப்ளோவாக இல்லாமல் ஏர் அண்ட் கேஸ் இன்ஸ்டாலேஷனாக இருக்கும்போதும் லோ ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்மளுக்கு மெஷர்மெண்ட் எப்படி கிடைக்கும், அக்யூட் மெஷர்மெண்ட் கிடைக்கும். அதுதான் வந்து இன்க்ளைன்டு மோனோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா P1 - P2 அப்படின்னா என்ன எழுதுவோம், டெல்டா பின்னு எழுதிக்கலாமா. ஸோ டெல்டா P தட்ஸ் ஈக்குவல் டு GR1 ரோ A - ரோ B sin θ அப்படின்றத இதோட ஃபார்முலா. ஸோ இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மால் ப்ரெஷர் கொடுக்கும்போதும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்மால் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸாக இருந்தாலும், அதாவது லோ ப்ரெஷர் கொடுக்கும்போதும் ஸ்மால் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து மெஷர் பண்ணலாம். எப்படின்னா நீட் டு மேக்னிஃபை RM சம் வே. ஸோ இன்க்ளைன்டு மோனோமீட்டருங்கிறது இவ்வளோ தான். ஸோ ஃப்ளோ ஆஃப் லைட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், 3 டிஃப்ரெண்ட் மோனோமீட்டரும் பார்த்துட்டோம். அதை டெரிவேஷன்ஸும் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ தமிழ் ஃபார்மா நோட்ஸ்.